ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது வந்து இப்போ லீவுக்கு ஊருக்கெலாம் போயிட்டு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 நாள் ஈவினிங் டைமில் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல் நாள் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:30 மணி போல் வந்து ஆயிடுச்சுங்க. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே கோலம் போடுறதுக்காக வந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடலாமன்ட்டு இங்கே நம்ம வீட்டில் வந்து இன்னொரு செம்பருத்தி செடி வந்து இருக்குதுங்க. இது முன்னாடி கீழ் வீட்டில் இருந்தவங்க வந்து அவங்க வச்ச செடி இது. இந்த இடத்துல நல்லா வெயில் படுறதுனால நல்லா கடகடன்னு வளர்ந்து வந்துருச்சுங்க. சின்ன செடியாக தான் இருந்தது. அந்த சின்ன செடியிலே வந்து பூ வச்சுருக்குது. நான் அதை முக்கு வச்சுருக்கும் போதே வந்து இது என்ன கலரில் பூக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அதுவும் வந்து ரெட் கலர் பூவாக தான் வந்து இருந்தது. இருந்தாலும் அதில் வந்து பூ பூத்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம வீட்டில் 2 செம்பருத்தி செடி வந்து இருக்குது. இன்னொரு செடியில் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 15லேருந்து 20, 25, 30ன்னு மாறி மாறி வந்து டெய்லியுமே நிறைய பூ பூக்குதுங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பூச்செடி நிறையா வைக்கணும்னு ஆசை தாங்க. என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, வெயில் வந்து ரொம்ப இல்லாத காரணத்தினால நான் ரொம்ப வாங்கி வைக்கல. இப்போ இந்த 2 செடிக்குமே நல்லா வெயில் படுறதுனால தான் நல்லா வந்து பூ வைக்கிது. நான் அந்த பூவெலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பறிக்க மாட்டேங்க. காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்குமே அப்படியே வந்து செடியிலே தான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா தான் வந்து பறித்து கொண்டு போய் சாமி படத்துக்கு வந்து வைப்பேன். ஏன்னா வந்து செடியிலே அந்த பூ இருக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்பப்போ நான் வந்து வராண்டால வந்து நிற்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு. காலையிலே சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் சாதனாப்பா ஆஃபீஸ் போகும்போது தான் கீழே இறங்கி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு கோலம் போட்டு வந்தேன். எப்போதுமே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் நீட்டாக அழகாக வச்சுட்டு தாங்க வந்து போவேன். அதாவது சின்ன சின்ன கிளீனிங் வேலையை முடிச்சு வச்சுட்டு தான் போவேன். அதுமாரி தான் இந்த டைமும் வந்து போனேன். அது கூட நான் விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து வந்த உடனே எனக்கு வீட்டை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுங்க. அப்படியே வந்து வீடு தலைகீழாக மாறின மாரி தான் இருந்தது. எப்போதுமே வந்து துணியெல்லாம் வந்து அவங்க துவைச்சாங்கன்னா வந்து அவங்களால டைம் கிடைக்கும்போது வந்து மடித்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரூமில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த வாட்டி துவைச்ச துணி எல்லாமே ஹாலில் அப்படியே சோஃபால கிடக்குது. இது வந்து இப்போ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பேக்கில் இருந்த துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டு ஹால் கொஞ்சம் வந்து பரவாயில்லைங்க. ஆனால் கிச்சன் தாங்க வந்து ரொம்ப மோசமாக வச்சுருந்தாங்க சாதனாப்பா. கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்னா சாதனாப்பா வந்து 3 வேளையுமேலாம் கடையில் வாங்கி சாப்பிட மாட்டாங்கங்க. 2 காலையில் மதியம் 2 வேளைக்கு அவங்களே சமையல் பண்ணிப்பாங்க. நைட்டுக்கு மட்டும் வந்து ஏதாவது டிஃபன் வந்து வாங்கிப்பாங்க. சமைச்சு சாப்பிட்றதுனால தான் கிச்சன் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க சமையல் செஞ்சு சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் இந்த கிச்சனை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. ஒரு வீட்டில் லேடீஸ் சமைக்கிறதுக்கு ஜென்ஸு சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அது இதுதான். ஊருக்கு போகும்போது விளக்கி வச்ச பாத்திரம்னா டப்பில் அப்படியே தாங்க கிடக்குது. விளக்க வேண்டிய பாத்திரம் சிங்க்லே தான் போட்டு வச்சுருக்குறாங்க. நான் ஊர்லேருந்து வரேன்னு தெரிஞ்சிட்டா போதுங்க. நாள்லேருந்து வந்து பாத்திரம் விளக்க மாட்டாங்க. அப்படியே சிங்க்லே இருக்கும். நான் வந்து விளக்கிப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாத்திரம் விளக்குறது மட்டும் வந்து பிடிக்காதுங்க. அதை செய்ய மாட்டாங்க. மற்றபடி எந்த வேலை வேணாலும் வந்து செய்வாங்க. இப்போ நான் ஊர்லேருந்து வரேங்கிறதுனால சிங்க்கில் பாத்திரம் கொஞ்சம் கிடக்குது. இனிமேல் தான் வந்து அது விளக்கணும். எப்போதுமே வந்து கேஸ் ஸ்டவ் தாங்க ரொம்ப மோசமாக வச்சுருப்பாங்க. சமைக்கிறேங்கிற பேரில் ஃபுல்லாக வந்து அது இதையும் கொட்டி கிடக்கும். ஆனால் இந்த வாட்டி கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. மற்றபடி கவுண்டர் டாப்லாம் அவங்க சமைக்கும் போது யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் அதெல்லாம் அப்படியே அப்படியே கண்ணாமண்ணாந்து தான் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஊர்லேருந்து நிறைய திங்ஸ் சாதனா பாட்டை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தா அது எல்லாமே மொத்தமாக கொண்டு வந்து கிச்சன்லேயே வச்சதுனால கிச்சனே ரொம்ப கச்ச கச்சன்னு வந்து கிடக்குது. போகும்போது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்குது. நான் ஊர்லேருந்து வரேங்கிறதுனால நேத்தியே வந்து தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி வந்து வச்சுட்டாங்களாட்டுக்கு ஈவினிங்கு. அப்புறம் ஊர்லேருந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேங்கிறதெல்லாம் வந்து நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கவுண்டர் டாப்பு, ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸு, மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து கச்ச கச்சன்னு தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கே ஒரு வாரம் தாங்க வீட்டில் இல்லை. அதுக்கே வந்து கிச்சன் இந்த நிலமையில இருக்குது. கிச்சன் மட்டும் இல்லைங்க, நான் பூச்சி ஷெல்ஃபும் எப்போதுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன். அதுவும் இந்த வாட்டி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக தான் வராங்களாட்டுக்கு. வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. என்னால் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால தான் இப்படி கிடக்குதுன்னு வந்து சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா பால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த கண்ணாமண்ணான்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனை மட்டும் கொஞ்சம் வந்து கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தேய்ச்சி கழுவி விட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இல்லை அடுத்த நாளைக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான்.
எப்போதும் போல் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் தாங்க. ஊர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் அதிகமாக இருந்தது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் தாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணினேன். ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் வந்து பண்ணலை. கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு கிடந்தது, அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு ஒரு வாட்டி மாப்பும் போட்டு விட்டுட்டு துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ரொம்ப எதுவும் வாங்கிட்டு வரல, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெறும் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு வத்தல் பொரிச்சிட்டு ஊர்லேருந்து ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து கட் பண்ணி சாதனை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் போல் தான் வந்து காய் எதனாவது வாங்கிட்டு வருவாங்க. கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீனிங்லாம் வந்து பண்ணலங்க. கண்ணாபின்னான்னு கிடந்தது, அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். டீப் க்ளீனிங்லாம் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து பண்ணணும். இன்னும் வந்து துணி காய வைக்கணும். அப்புறம் வந்து மடிக்க வேண்டிய துணி சோஃபாலே அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் ரூமில் போட்டு வச்சுருக்கிறேன். அது இன்னும் வந்து மடிக்கல. நல்லா வந்து தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா தான் அந்த வேலைகள் எல்லாமே வந்து பண்ண போகிறேன். அப்புறம் இது அன்றைக்கி ஈவினிங்காக வந்து எடுத்த வீடியோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வேலைலாம் இப்போ மேலே மாடியிலே வந்து செஞ்சுக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணுறேன். நம்ம வீட்டில் இப்போ ஃப்ரிட்ஜ் வீணாக போனதுலேருந்து இப்போ இட்லிக்கு வந்து மாவு கடையில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். அரைக்கணும்னு ஒரு அரைப்படி தாங்க வந்து போட்டு அரைக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நிறைய போட்டு அரைச்சி வச்சோம்னா வந்து மாவு ரொம்ப புளிச்சு போயிடுது. அதனாலே வந்து அந்த கொஞ்சம் கம்மியாக மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு கொஞ்சம் அலுப்புலேயே வந்து நான் இட்லிக்கு மாவு அரைக்கிறதில்ல. மிக்ஸியில் அரைக்கலான்னு வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப நேரம் வந்து ஓட விடுற மாதிரி இருக்குதுங்க. சூடாகிடுது, டக்குன்னு மிக்ஸி வந்து ஆஃப் ஆகிடுது. அதுக்கு பயந்துக்கிட்டே எங்கே மிக்ஸி வீணாக போயிடுமேன்ட்டு நான் மிக்ஸிலையும் இப்போ மாவு அரைக்கல. இந்த கம்பு தோசை மாவு மட்டும் வந்து எப்போயாவது கொஞ்சமாக ஊற வச்சு ஒரு வேளைக்கு வர மாதிரி மட்டும் அதை மட்டும் அரைச்சிக்கிறது. இட்லிக்கெலாம் மாவு இட்லிக்கு தோசைக்கெலாம் மாவு அரைக்கிறது கிடையாது மிக்ஸியில். வேணும்னா வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே ஃப்ரிட்ஜு வாங்குற வரைக்கும் தான் இது. அதுவும் இப்போ வந்து சிலிண்டர்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்தது இல்லைங்களா? எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் ஆனால் தான் வந்து சிலிண்டர் புக் ஆகுது. அதனாலே வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து சிலிண்டர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இப்போ இண்டக்ஷன் வாங்கினதுனால இண்டக்ஷனை மேலே எடுத்துகிட்டு வந்து இதுமாரி டிஃபன் வேலையெல்லாம் அப்படியே வந்து காத்தோட்டமே மேலே உட்காந்து இங்கே வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறது. ஆனால் நைட் டைமில் இந்த வெயிலில் வந்து சுத்தமாக கிச்சனில் நின்று சமைக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலே வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுறது. மேலே நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. ஆசையாக இருக்கும் மேலே இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் அலுப்பாக டயர்டாக இருந்ததுனால வந்து சட்னி வந்து நான் குடக்கல்ல வந்து அரைக்கல. மிக்ஸிலே போட்டுக்கலான்ட்டு மிக்ஸி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா சட்னி வந்து ஃபஸ்ட்டே வந்து குடக்கல்ல அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுற வேலையை வந்து பார்ப்பேன். இன்றைக்கி அப்படி வந்து பண்ணலான்னு. பசங்களும் மேலே வந்துடுவாங்க. அவங்களும் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுன்னா மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து பார்ப்பாங்க. காலையில் வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருக்குது. சட்னி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அரைக்கிறேன். சாம்பாரும் சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. இந்த சமைக்கிறதுக்கு தேவையானது இந்த சாப்பிட்றதுக்கு இந்த பாயத்தலவாணி எல்லாமே வந்து பசங்க எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. அதுமாரி வந்து கீழே போகும்போது ஆளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் ரொம்ப சிரமம் தெரியல. ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் பொழுது எனக்கு இப்படி தாங்க வந்து போச்சு. இது இன்னொரு நாள் ஈவினிங் போல் எடுத்த வீடியோ. இது டிமார்ட்டில் வாங்கின பால் வச்சுட்டு தாங்க வெற்றிக்குட்டி மேலே வந்து விளையாண்டுட்டு இருந்தான். கொஞ்சம் சீக்கிரமாகவே மேலே வந்துட்டேன்னா பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவேன். சாதனா வந்து அவள் ஏதோ கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கிறா, அவள் வரலன்ட்டு. அதனால் வெற்றியை மட்டும் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மேலே விளையாண்டுட்டு இருந்தேன். பசங்க இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் வந்து எதனாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து 1 to 1 நாள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி வந்து சுழியம் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 5 மணிக்கு மேலே தாங்க வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களையும் நான் செய்கிறதுக்கும் அவங்க வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். சூடாக சாப்பிடுவாங்களேன்னு நினச்சிட்டு தான் வந்து செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்தது. அதனால் அப்புறம் நானும் வெற்றிக்குட்டி மட்டும் மேலே வந்துட்டோம். அப்புறம் அவங்க வந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வேறு பார்சல் 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லவே இல்லை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. பானிபூரியெல்லாம் கடையில் வாங்குறது ரொம்ப ரேர் தாங்க. எப்பயாவது தான் வந்து வாங்குவோம். அது இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்புறம் இந்த சுழியம் சாப்பிட்டது, பானிபூரி சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பசங்களும் எதுவும் வேணான்ட்டாங்க, அவங்களும் எதுவும் வேணான்ட்டாங்க. அதனால் அன்றைக்கி நைட்டு டிஃபன் செய்கிற வேலை இல்லை. அப்புறம் அவங்க வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்கு வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கீரையும் உருளைக்கிழங்கும். நாளைக்கு வந்து கீரை கடைஞ்சி உருளைக்கிழங்கு வறுவல் தான் வந்து பண்ண போகிறேன். அப்படி கீரையும் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு இங்கேயே கீரை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 9:30 மணி போல் தாங்க கீழே இறங்கினேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு வந்து என்ன சமையல் என்ன லஞ்ச் பண்ண போகிறோன்னா அதுக்கு தேவையான காய்கறிகள் முத நாளே வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க.
இது இன்னொரு நாள் வந்து ஈவினிங்காக எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் டு கெளம்பாக்கம் ரோட்டில் இருக்கிற ரத்தினமங்கலம் குபேர கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். அன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் குபேர கோயில் வந்து நான் ஷேர் பண்ணல. ஆனால் அதுக்கு பக்கத்தில் அரைக்காசு அம்மன் கோயில் வந்து இருக்குது. அங்கே போனது தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, இது குபேரம் கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயில் தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், குபேர கோயிலுக்கும் பக்கத்துலேயே தான் அரைக்காசு அம்மன் கோயில் இருக்குது. இப்போ காமிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த கோயில் தான். இந்த கோயிலில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குதிரை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ் வெங்கட்டோட மச்சான் டிங்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆக்டர் டிங்கு, அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்டிக் யானையும் அவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த குதிரை வந்ததுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வர்றேன். எங்கள் மாமியார் வந்திருந்தப்போ அவங்கள கூட்டிகிட்டு இங்கே வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வரோம். இந்த ஃபெஸ்டிவல் டைமு சாட்டர்டே சண்டே லீவ் நாட்களில் தாங்க எங்கள் கோயில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். மற்ற வீக் டேஸ்லலாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இங்கே போகலான்ட்டு தான் அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இங்கே கிளம்பி வந்திருந்தோம். ஊர்லேருந்து வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் பொழுது இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதை தான் ஒரே வீடியோவில் வர மாதிரி எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.